கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்து நம்மை நீதிமானாக்கிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போதுதான் நாம் நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விலையேற பெற்றவர்களாய், நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய், நம்மை தகுதியுள்ளவர்களாய், நம்மை நீதிமான்களாய் மாற்ற வல்லமை உள்ளது. நீதிமான்கள் எப்படி நாம் இருக்கிறார்களா? நீதிமான்கள் பனையை போல செழித்திருப்பார்களாம். நீதிமான்கள் எப்படி இருப்பார்களாம்? பனையை போல செழித்திருப்பார்கள். நாமும் கூட நீதிமான்களாய் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததுனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நாளிலும் நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 10:3 நீதிமான்களின் கர்த்தர் பசியினால் வருந்த விடார் அப்படின்னு சொல்லி, நீதிமான்களை பசியினால் வருந்த விடாத தேவன். அப்போது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை வைக்கிற தேவன், நீதிமான்களை பேர் புகழ் பெற்று விளங்கச் செய்கிற கர்த்தர். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். இப்படி நம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து கொண்டே போகலாம். இந்த நாளில் நாம் என்னென்ன காரியத்தில் நீதி செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களை நேசிக்கிற காரியத்தில் நீதியாய் இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் பேசும்போது நீதியாய் உண்மையாய் பேச வேண்டும். மற்றவர்களை சிநேகிக்கிற சிநேகத்தில் நீதி செய்யப்படணும். நாம் கர்த்தர் பார்க்கிறார் என்ற மன பயத்தோடும் நடுக்கத்தோடும் மற்றவர்களை நாம் நேசிக்கும்போது, அவருடைய வேத வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்போது நாம் அங்கே அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நடத்துகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். நாம் இந்த நாளில் கர்த்தரை நாம் உறுதியாய் பிடித்து அவரை மாத்திரமே நாம் நம்புவோம் என்றால் அந்த நீதியின் வழியில் நாம் நடக்கணும். நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நீதி சுயநீதியாக இராமல் நம்முடைய நீதி கர்த்தருக்குள் நம்முடைய நீதி விளங்க பண்ணும். பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம் பரிசுத்தவான்களாய் நாம் வாழும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நீதியாக விளங்க பண்ணுகிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுகிற தேவன். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியுமாம். எப்படி? நீதிமான்களின் உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம நீதிமான்களாய் அவர் நம்ம வார்த்தைகளே அவர் அறிந்திருக்கிறாருன்னா நாம் நீதியாய் நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அவர் நம்மை அறிந்திருக்கிறாருன்னா அவருடைய நீதி நம்மளை என்ன செய்யுமா? மரணத்துக்கு நீங்களாக்கும். நம்முடைய நீதி கர்த்தர் முன்பாக இருக்கணும். மனுஷர் முன்பாக நம்முடைய நீதி இருக்கக்கூடாது. மனிதர்களுக்காக நாம் வாழாமல் கர்த்தருக்காக சகலத்தையும் சகிக்கும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தயவையும் நற்குணசாலிகளாய் நாம் விளங்கும் போது தான் நம் இடத்துல நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும்.
நீ விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தர்க்கேற்ற காரியங்களில் நீதி செய்கிறவர்களாக இருக்கும்போது, அவருடைய நீதியின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவர்களை நாம் நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் பிரகாசிக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். கர்த்தாவே, இவ்வளவு நாள் நான் உம்மை அறிந்தும் என்னுடைய சுயநீதியினால் வாழ்ந்தேன். இனி உம்முடைய நீதியை மற்றவர்களுக்கு விளங்க பண்ண என் உதடுகள் உமக்கு பிரியமானவைகளை பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.